வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். வனவிலங்கு கூட சரணாலயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல உயிரியல் விலங்குகள் இங்கே இருக்குது. கடாமண் இந்த பகுதி இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னும் பல விலங்குகள் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு உங்களை அடுத்தடுத்து காமிக்கிறேன். பறவை இனங்கள் இருக்குது, மான், பாம்பு வகைகள், இது மாதிரி பல விலங்குகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் படுத்தின்னு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றா நோட்டிஸ்னால் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே 2 நண்பர்கள் இருக்காருங்க. ஒரு குரங்கு ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கு பாருங்கள். எப்படி போஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்குன்னா, செங்குரங்கள் குரங்குகள் அதோட ஆயுள் காலம், எடை எவ்வளவு இருக்கோ, உயரம் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதுவும் படித்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு தகவல் இது. செங்குரங்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குரங்குகள் பார்த்துட்டு அடுத்து நம்ம வெள்ளை மயில் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். மயில்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செங்குரங்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு தகவல் பார்த்தோம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒயிட் கலர் மயில் இருக்குது. ஒயிட் மயில், வெள்ளை மயிலுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வெள்ளை மயில் அழகாக நிழலுக்கு படுத்துருக்கு பாருங்கள். வெள்ளை மயில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வெள்ளை மயில் அழகாக இருக்குது பாருங்கள். தோகை விரிச்சு ஆடினா நல்லாயிருக்கும். வெள்ளை மயில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி வெள்ளை மயில் பார்த்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒன்று பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை மயில் பார்த்துட்டு அடுத்து வந்து கிளிகள் இருக்குது, காடை, இந்த மாதிரி வகையான பறவை இனங்கள் இருக்குது, பார்க்கலாம். வெள்ளை மயில் பார்த்தீங்களா? வெள்ளை மயில் நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வெள்ளை மயில் மனித நிறம் போல் வேறு வேறு நிறங்கள் மாறுப்போம். வெள்ளை நிறம், கருப்பு நிறம், செம் நிறம், அந்த மாதிரி மனிதர்கள் எப்படி அவங்கவுங்க எடைக்கு தகுந்த மாதிரி நிறங்கள் இருக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கோங்க. மறக்காமல் இதை கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிறம் மாறுறது எடையை வச்சு தான் நிறம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளிகள் இருக்குது, ஜோடி கிளிகள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிளிகள்லாம் தூரத்தில் இருக்குது பாருங்கள். பறந்து 2 ஜோடி தான் இருக்குது. வாங்கன்னா அடுத்து என்ன கிளிகள் இருக்குது? ஜோடி கிளிகள். இது வந்து ஆயுள் காலம் எவ்வளவு, எடை எவ்வளவு, உயரம் எவ்வளவு அப்படி சொல்லி நல்லா தெளிவாகவே இருக்குது. இது பாருங்கள், கிளிகள் நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் கவுதாரி அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம ஊர்களெலாம் பார்த்துருக்கலாம், வச்சுருக்காங்க. அங்கே தூரத்தில் படுத்துருக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா பச்சை கிளி 2 பார்த்திங்கன்னா உணவு பரிமாற்றம் பண்ணிக்குது. உணவு பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். கிளிகள் இங்கே வந்து பச்சை கிளிகள் நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குங்களா கிளி? எப்படி அழகாக உணவு பரிமாற்றம் பண்ணிக்குது பாருங்கள். ஒரு கிளி வந்து தாய் கிளி, ஒன்று அதோட குழந்தைன்னு பார்க்குறேன். அழகாக உணவு பரிமாற்றம் பண்ணி நல்லா அழகாக விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பொன்னிற குள்ள நரி, வங்காள நரி அப்படின்னு சொல்லி 2 வகையான நரிகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. நரி இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. வாங்க சுற்றி பார்த்துட்டு வருவோம். அப்படியே செந்நரி, வங்காள நரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த நரியோட எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு, ஆயுள் காலம், எடை எவ்வளவு, உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காக தெளிவாக போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இங்கிலீஷில் அதே தான் எழுதியிருக்காங்க. வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தீங்கன்னா, அதர் நாட்டு நண்பர்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம்.
நரிகள் தான் காணோம், ஆனால் வெறும் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் ஓடுது பாருங்கள். நரிகள் இருக்குது, ஆனால் தூரமாக இருக்குது. ஒன்று இருக்குது, இருக்கா என்னன்னு தெரில. இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நரியை தான் பார்த்துருக்குறோம், இன்னொரு நரியை பார்க்க முடில. தனியாக அதுக்கு ஒரு கூடாரம் போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வங்காள நரி அதோட வசிக்கும் இடம் எந்த நாட்டில் இருந்து வந்துச்சு, அது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தெளிவான ஒரு விளக்கம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த வங்காள நரி இருக்க மாட்டேங்குது, ஆனால் காணோம். இப்போ எங்கே படுத்துருக்குதுன்னு தெரில, எங்கேயாவது பதுங்கி இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செந்நரி வங்காள நரி பார்த்துட்டு அடுத்து என்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகலாம். இந்த இடம் தான் நரிகள் இருக்கிற ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறை நாரை அப்படின்னு சொல்லி இருக்குது. சாம்பல் கலரில் நாரை, பெரிய சைஸ் நாரை இது. அதுதான் இப்போ பார்க்கணும் பாருங்கள். நிறையா இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இருக்குது. சாம்பல் நிறைய, அதே மாதிரி மேலேயும் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். உயரமாக உட்காந்துருக்குது. ஒரு பெரிய மீனே அப்படியே முழுங்கிற மாட்டேங்குது, அவ்வளோ பெருசு தாடை இருக்குது பார்த்தீங்களா. மூவ் ஆகுது பாருங்கள். நீங்கள் முன்னாடி காமிச்சது பார்த்தா கூட சிலை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இது ஒரிஜினாலிட்டி. கூட்டமாக இருக்குது, நிறைய இருக்குது, அழகாக இருக்குது. மேலேருந்து ஒன்று பார்த்துட்ருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ரெக்கையை விரிச்சிக்கிட்டு அப்படி நிற்கிது பாருங்கள். ரெக்கையை பாருங்கம்மா, பெருசு இருக்குது பாருங்கடியா. அப்பா சூப்பரா, செம்ம ஒரு அரிய வகை காட்சி. தண்ணியில் குளிச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும். சூப்பர்யா, அழகாக இருக்குது பாருங்க. குளிச்சுட்டு துடைக்குதாட்டுக்கு, மூக்காலே துடைக்குது பாருங்க. பார்த்திங்கன்னா செங்கால் நாரை, அது பெரிய சைஸு கொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம ஏரியாவில் அப்படி தான் சொல்லுவோம். இங்கே வந்து நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பெரிய சைஸு, சூப்பராக இருக்குது பார்க்க. இது மாதிரி பார்த்தவங்களுக்கு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை. பார்த்திங்கன்னா அங்கே வந்து கலர் ஃபிஷ் இருக்கக்கூடிய இடம். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் மீன்கள் வந்து பெரிய சைஸு, ரொம்ப குட்டி சைஸு, ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்னும் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சிறிய சைஸ் மீன், ப்ளூ கலர் சிவப்பு கலர் கலந்த மாதிரி மீன்கள் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஒரு மீன் பாருங்கள், பிளேடு சைஸில் தான் இருக்குது, ஆனால் கலர் கலராக இருக்குது மீன் பார்க்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கலர் மீன்கள் இவ்வளோ க்ளோஸாக பார்த்த அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், சிகப்பு கலரில் மீன் பார்க்க அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலர் ஃபிஷ், சிகப்பு கலர், பச்சை கலரில் மீன் இருக்குது. ஆனால் வகையான மீன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதுவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் கண்ணாடி மீன்கள். கண்ணாடி மீன் இங்கே இல்லை, இது என்ன எப்படி அழகாக நம்ம மீனாங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒயிட் கலரில் கண்ணாடி மாதிரியே இருக்குது மீன். சூப்பராக இருக்குது மீன் பார்க்க. எல்லா வகை மீன் இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா முத்து குறா மீன் அப்படின்னு சொல்லி இந்த மீன் வகை முத்து குறா மீன் பார்க்க பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இதெல்லாம் ஒரு அரிய வகை மீன்கள், எங்கேயும் பார்க்க கூட முடியாது. ஒரு வகையான மீன்கள் இருக்குது. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு பேர் இருக்குது, சரியாக அது தெரில. செம்மையாக இருக்குது பார்க்கவே, கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இந்த மீன்கள் வந்து இந்த பகுதியில் என்னென்ன மீன்கள் இருக்குது, வகையான மீன்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. கலர் மீன்லாம் பார்த்துட்டா இது வரைக்கும் பார்க்காத கலர் மீன்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக கோல்டு மீன், கண்ணாடி மீன், இந்த மாதிரி பல வகையான மீன்கள் இருந்துச்சு. வாங்க அடுத்து என்ன உயிரினங்கள் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். வெளியே அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய மயில். இந்த மயில் வந்து என்ன உணவு பழக்கம், எவ்வளோ ஆயுள் காலம், எவ்வளோ எடை அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலில் இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தகவலாகவும் இருக்குது. அங்கங்கே நிறைய விலங்குகள், எல்லா விலங்குகளுக்கும் அந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. வாங்க மயிலுக்கு போய் பார்க்கலாம். தீனி சாப்பிட்டுருக்கு. இந்திய மயில் இங்கே 3 மயில் படுத்துருக்கு. அடப்படுத்திருக்கு மாட்டுக்கு, முட்டையோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய மயில் பார்த்துட்டு அடுத்து முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நெல் அதை ஓய்வு இடம் எடுக்கக்கூடிய ஒரு கூடாரம். ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு கூடாரம் பாருங்கள். சூப்பராக ஒரு கொடை ஷேப்பில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இது பார்த்திங்கன்னா முதலை நம்ம வந்து இப்போ பார்க்க போயிட்டுருக்குறோம். முதல்ல எப்படி இருக்குது, என்ன இவ்வளோ பெருசு சைஸ் இருக்குதுன்னு தெரியல. மரம்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டாக ரொம்ப அழகாக ஒரு ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க ஃபாரஸ்ட்டு கிளியராக பாதுகாத்து வந்துகிட்ருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். இது எனக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. பாலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல என்ன எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்க போகக்கூடிய இடத்துக்கு முன்னாடியே மலைப்பாம்பு இருக்குது. வாங்க கிட்ட போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு வசிக்கும் இடம்னு சொல்லி ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. அனகோண்டா மலைப்பாம்புன்னு சொல்ல முடியாது, அதோட தகவலை கொடுத்துருக்காங்க. காமியா மலைப்பாம்பு அதோட தகவல், எவ்வளோ வெயிட்டு, நீளம், உணவு என்ன, எவ்வளோ ஆயுள் காலம், இது மாதிரி தகவல் நிறையா கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இல்லை அப்படியே படி ஏறி மேலே போனால் தான் பார்க்க முடிய மாட்டுக்கு. ஆனால் கண்ணாடி க்ளோஸாக இருக்குது பாருங்கள். பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாம்பு இருக்கிற மாதிரி ஒன்றும் தகவல் தெரியல. நல்லா செட்டப் இருக்குது. சதுப்பு நிலம் முதலை வசிக்கும் இடம் இது. ஒரு 3 பேர் இங்கே படுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, 3 இருக்குது. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துருக்கனால வெளியில் ஒன்றும் தண்ணி தொட்டிக்கு வரல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கே 3 முதல்ல படுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று படுத்துட்டு பாருங்க. இங்கே மிகப்பெரிய சைஸு இங்கே ஒன்று படுத்துருக்காரு பாருங்கள். செம்மையாக நல்லா நீட்டி போட்டு வெயில் காய்ச்சிட்டு அவ்வளோ சூப்பராக படுத்துருக்கிறாரு. இது மாதிரி முதல்ல பார்த்த அனுபவம் இருந்தால் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது பாருங்கள். அந்த குளத்துக்குள்ளே தான் பெரிய பெரிய முதலைகள் 3 முதலைகள் இருக்குது. காமிச்சிருப்பேன் உங்களுக்கு.
இது மாதிரி முதல்ல பார்த்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டை தான் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் மரம்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. அங்கங்கே வர டூரிஸ்ட் பிளேஸுக்கு டாய்லெட் வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க ஃபாரஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு, மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இதே நைட்டாக இருந்தால் எவ்வளோ இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த வழியாக பல பறவை இனங்கள் இருக்குது, அதை போய் பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க கிட்ட போயிட்டு பார்க்குறோம், உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்ட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு இடமும் குறுக்க ஆறு இருக்கிறதுனால இரும்பு பாலம் போட்டு நமக்கு வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. வாங்க கிட்ட போயிட்டு கருப்பு ஆமை இதோட விளக்கம்லாம் போர்டாக வச்சுருக்காங்க. வாங்க ஆமை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆமை இருக்கா என்னன்னு தெரில, கிட்ட போனால் தான் தெரியும். தண்ணி இருக்குது. ஆமை இருக்கிற இடத்துல முதல்ல தான் இருக்குது. குட்டி முதல்ல படுத்துருக்கு பாருங்கள், மரத்தடியில் படுத்துருக்கு பாருங்கள். க்ளோஸாக காமிக்கிற பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது, படுத்துருக்காரு. நல்லா வெயில் காஞ்சிட்டு. ஆமையை தான் காணானா. பார்த்திங்கன்னா ஆமை இருக்கிற இடத்துல முதல்ல தான் இருந்துச்சு. ஆமையை பார்க்க முடில. வேறு பல வண்ண கிளிகள் இருக்குது, கலர் கிளிகள் இருக்குது. வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்திய நட்சத்திர ஆமை இருக்குங்க, பார்க்கலாம் வாங்க. ஸ்டார் ஆமைன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர ஆமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உணவு வந்து கேரட்டு, பீன்ஸு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சிறுசாக வெட்டி போட்டுக்கோங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆசியா மர நாய் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குதுன்ட்டு போய் பார்க்கலாம். படுத்துருக்குது, அதாவது ரேக்கு மாதிரி வச்சு அதில் ஏறி படுத்துருக்குது மரம். இது வந்து மாமிசம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கிளிகள் நிறையா இருக்குது. அந்த கிளிகள் சத்தத்தை கேட்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், கேளுங்க. பார்த்தீங்கன்னா செவ்வளைய கழுத்து கிளிகள் அப்படி சொல்லியிருக்கு. வாங்க பார்க்கலாம். கிளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக உணவு கொடுத்துருக்கு. இன்னொரு கிளி வந்து இன்னொரு கிளிக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்கு. ஒரு அதிசயமாக கிளிகளை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. கண்ணாடி விரியன் பாம்பு வகை இது வந்து வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள். கண்ணாடி விரியன் பாம்பு இது சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குது பாருங்க. அழகாக போஸ் கொடுத்து நாக்கு நீட்டிட்டு சூப்பராக மரத்தில் படுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரிஜினலுங்க, இது வந்து டூப்ளிகேட் கிடையாது. ஒரிஜினலு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இறங்கி போகுது பாருங்க. நல்ல பாம்பு நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. துணி ஆசிச்சுனா அது வந்து எடுக்குதுண்ணா. மூஞ்சி திரு பீச்சில் எல்லாம் இந்த பக்கம் கரெக்டாக. லைட்டாக தள்ளி நின்று அவர் ஒன்றும் வந்து
இல்லை அந்த சூரிய ஒளி போடுதில்ல அதுக்காக சொல்கிறேன். போகணும் மலைப்பாம்பு கண்ணாடிக்குள்ள இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளி வகைகள், ஆமை, ஸ்டார் ஆமை, பாம்பு வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பார்த்தோம். வாங்க அடுத்து என்ன இருக்குது போயிட்டு அடுத்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு இப்படியே வெளியே அப்படியே போகலாம். இந்த பகுதியில் காண்டாமிருகம்லாம் கிடையாது, ஆனால் காண்டாமிருகம் இருக்கிற மாதிரி ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், தத்ரூபமாக இருக்குது அப்படியே பார்க்க. பாருங்க சிவப்பு கழுத்து ஆமைன்னு சொல்லிக்க இருக்குது. இங்கே தான் ஆமை நிறையா இருக்குது, பார்த்த இடத்துல இல்லை, இங்கே நிறையா இருக்குது. இப்போ கிட்ட போயிட்டு பாருங்க. இது வந்து ஒரு அரிய வகை ஆமை தான், சிகப்பு கழுத்து ஆமை. நிறைய ஆமை படுத்துருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்துருக்கேன். நிறைய ஆமைகள் இருக்குது. இந்த மாதிரி ஆமைகள் பார்த்தா அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சிகப்பு கழுத்து ஆமை, பெரிய ஆமை காணா, சின்ன ஆமைகள் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிகப்பு கழுத்து ஆமை பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகலாம். வாங்க போயிட்டு போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமையை பார்த்துட்டு, சிவப்பு கழுத்து ஆமையை பார்த்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த அழகு பார்க்க ரொம்ப சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல் இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப வேங்கல் பார்க்குறதுக்கு அரசாங்கமே ஒரு வாகனம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது முடியாதவங்களுக்கு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு போகணும். ஒரு இடத்துல கலர் ஃபிஷ் இருக்குது, பெரிய மீன் கூட ஒன்று இருக்குது பாருங்க. இது என்ன மீன் தெரில, உங்களுக்கு தெரியுதா? நாலு நண்பர்கள் இருக்காங்க. இயற்கை அருவி கிடையாது, செயற்கை அருவியாக உருவாக்கி இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன் அந்த டேங்க் இல்லாமல் தண்ணி அங்கேருந்து தானே வருது. ஏன் பின்னாடி இவ்வளோ மரம் இருக்குல்ல, பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம்ல. இவ்வளோ தூரம் இந்த எல்லாம் செஞ்சு மண்ணில் இருக்கிற கொண்டைய மரம் ஆமாம் போட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு பார்க்கு, அதாவது பெரியவங்க சின்னவங்க எல்லாமே அந்த ஊஞ்சலில் ஆடுற மாதிரி செல்ஃபி எடுக்கிற இடம், அந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக தனியாக பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. பொழுதுபோக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிற பாருங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா புள்ளிமான் இங்கே ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள்.
ஏற்கனவே போன பாட்டில் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்லேயே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி எவ்வளோ மான் மான்கள் கூட்டமாக அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு 100 இருக்கீங்க. மான்கள் ரொம்ப மேலே இருக்க மாட்டேங்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மான்களுக்கு மேலே இருக்க மாட்டுக்கு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஏதோ சத்தம் போட்டதுனால துள்ளி குதிச்சுட்டு ஓடுது. என்னன்னு தெரில, பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மான்கள்லாம். பார்க்க கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா கூட்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் போன பாட்டில் வந்து தோட்டத்தில் காமிச்சிருப்போம். இது ரொம்ப க்ளோஸாக இருக்குது மான்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கெடா மானுன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இடம் மறுபடியும் பார்க்க வந்திருக்கிறோம். அழகாக இருக்குது. பேக் சைடு நிற்கிது பாருங்கள் போஸ் கொடுத்துக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போல் இருந்துச்சு. அதை தான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அருமையாக இருக்குது. இது மாதிரி பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மான்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துருக்கீங்களான்னு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போல் இருக்குது. ஒவ்வொரு மான் கூட்டமாக தண்ணி குடிச்சிக்கிட்டு வெயிலுக்கு மத்தியானம் சாப்பாடு டைம்னால எல்லாம் ரெடியாக நிற்கிது பாருங்கள். சூப்பராக கூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கெடா மேன் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஃபாரஸ்ட் பார்க் செம்மையாக இருக்குது பாருங்கள். அதாவது இது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அது குழந்தைகளுக்கு மட்டும் விளையாடுறது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைகள் விளையாடுறது, ஊஞ்சல், கொடை, ராட்டினம், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. சறுக்கு பாலம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பஸ்ஸு தான் நான் திருப்பி ரிட்டர்ன் நம்ம ட்ராவல் செய்ய போகிறோம். ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு பாட் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணிங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு பார்த்துட்டோம். வனவிலங்குகள் பார்த்தோம், பல பறவைகள் பார்த்தோம். நீங்கள் எல்லாமே நாங்கள் கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் கிடைச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.